திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். பிறந்து சிறந்த மொழிகளின் மத்தியில் சிறந்தே பிறந்த தாயே தமிழே வணக்கம். புயலை சந்திக்க வந்தேன், தென்றலாக தழுவி வரவேற்பு தந்த அண்ணன் துரை வைகோ அவர்களுக்கு பாச வணக்கம். சிறப்பானது ஒரு தொகுப்பாளர் பணியை கடமையாக கொண்டிருக்கக்கூடிய தோழர் ஜான் பிரிட்டாஸ் அவர்களுக்கு சிவவணக்கம். மதிப்பிற்குரிய சரத் பவார் அவர்களுக்கும், மல்லிகார்ஜுனன் கார்கே அவர்களுக்கும், ஃபரூக் அப்துல்லா அவர்களுக்கும், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் பெருந்தகையாளர் ஐயா ப. சிதம்பரம் அவர்களுக்கும், யஷ்வந்த் சிங் அவர்களுக்கும், டெரெக் ஓ'பிரையன் அவர்களுக்கும், தோழர் பேபி அவர்களுக்கும், தோழர் ராஜா அவர்களுக்கும், மாவீரன் மாணிக்கம் தாகூர் சகோதரர் அவர்களுக்கும், எங்கள் தாய் சிறுத்தையாம் தோல் திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கும், சஞ்சய் ராத் அவர்களுக்கும், மனோஜ்குமார் அவர்களுக்கும், முகமது பஷீர் அவர்களுக்கும், பிரேமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், சஃபாரி போட்ட வேந்தர் எங்கள் ஐயா டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும், அன்பு சகோதரர் ஜி கே வாசன் ஐயா அவர்களுக்கும், சங்கர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், யாருடைய பேரை சொன்னால் நாடாளுமன்றம் குளிர்காலத்தில் கூட கொஞ்சம் வேர்க்குமோ விழாநாயகன் அண்ணன் வைகோ அவர்களுக்கும் வணக்கம். அவர் அருகிலே இந்தியாவின் எதிர்காலமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார். சகோதரர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் இடையிலே அவர் அமர்ந்திருக்கிறார். இதை பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்றுதான் தெரிகிறது, அண்ணா எங்களுக்கு திசை காட்டியே நீங்கள் தான், வழிகாட்டியே நீங்கள் தான், கலங்கரை விளக்கமே நீங்கள் தான். இந்த புத்தகம் என்பது வைகோ என்ற பார்லிமெண்டேரியனுடைய டாக்குமெண்டேஷன் அல்ல, இந்தியா என்ற பெருந்தேசத்தின் நாடாளுமன்றத்தினுடைய சரித்திரத்தின் ஒரு பகுதி இந்த புத்தகம். எனக்கு தெரிந்து தொண்டர்களின் காசில் வீடு கட்டிய தலைவர்கள் மத்தியில் தலைவர் ஒரு தன் காசில் தொண்டர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாயா அண்ணா, உன்னை வணங்குகிறேன் அண்ணா. துரை அவர்களிடம் சொல்லியிருந்தேன், நான் மட்டும் அமைச்சராக மட்டும் இல்லை என்றால் இந்த அரங்கத்தின் கடைசி வரையில் நின்று அமர்ந்து அண்ணன் வைகோ வாழ்க என்று பார்வையாளனாக வந்திருப்பேனே அண்ணா. I am not standing here as a honorable school education minister of Tamil Nadu. I am also standing on behalf of honorable chief minister of Tamil Nadu Sri Joseph Vijay அவர்களின் குரலாக மனசாட்சியாக இங்கு வந்து நிற்கிறேன் அண்ணா. எங்கள் முதல்வரின் இதயமும் சிந்தனையும் இங்கேதான் இருக்கிறது. ஏனால் அவர் இதயத்தில் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் அண்ணா. எதை சொல்வது எதை விடுவது, சுருக்கமாக சொல்ல வேண்டிய காலத்தின் தேவை கருதி நாடாளுமன்றத்தில் ஒருவர் எப்படி பேச வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த நாட்டிலேயே ஒருவர் எப்படி பேச வேண்டும் என்பதற்கான பாட புத்தகத்திற்கு கை கால் முளைத்தால் அதன் பெயர் வைகோ. பாலிடிக்ஸ் எவ்ரி சிங்கிள் செகண்ட், ஒவ்வொரு நொடி பொழுதும் மாறிக்கொண்டிருக்கிறது. பல்வேறு சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில சமயங்களில் அநாகரிகமான தோற்றத்தை அது தொட்டு விடுகிறது. ஆனால் ஒரு பெருமை என்ன தெரியுமா, நீங்கள் 1000 கோடி கொடுத்தால் கூட அநாகரிகமாக அரசியலில் பேசாத ஒரு மனிதர் இருந்தால் அது வைகோ. எதை வாங்கலாம் என நினைக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் எதை கொடுக்கலாம் என நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வருடத்தில் 2 மாதம் மழை பொழியும். வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், வருடத்தில் 3 மாதம் வயல் நிறையும். மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு கொடுக்கும் கொடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனாம் வைகோவுக்கோ 4 மாதம், 4 மாதம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கண்மணி கேட்டால் என்ன கொடுப்பார், எதை கொடுப்பார் என்று இவர்கள் எண்ணும் முன்னே தன்னையே கொடுக்கக்கூடியவர், பொன்னை கொடுக்கக்கூடியவர், பொருளை கொடுக்கக்கூடியவர். The voice of voiceless. இந்திய நாடாளுமன்றத்திலே யாருக்கெல்லாம் குரல் கொடுத்தாரோ, யாருக்கெல்லாம் குரல் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் குரல் கொடுத்த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் இஸ் வைகோ.
தமிழர் நலம், தமிழ் நலம், தமிழ்நாட்டின் நலம், பெண்கள் நலம், பாட்டாளிகளின் நலம். ஒரு வரியில் சொல்வதென்றால் மாணவர்கள் முதல் மீனவர்கள் வரை குரல் கொடுத்த ஒரு மாமனிதரின் பெயர் வைகோ. அவருடைய கூட்டத்திற்கு வரும்போதே நான் காத்திருப்பேன். அந்த வெள்ளுடை உடுத்திய வேங்கை பேச்சு நடுவே அந்த கருப்பு துண்டை தூக்கி போட்டு பிடிப்பாயே அண்ணா, அதில் தானே நாங்கள் சொக்கி கிடந்தோம். இன்று கோட்டு சுட்டில் பார்க்கிற பொழுது நெஞ்சம் நிறைகிறது. இந்திய நாடாளுமன்றம் கொடுத்து வைத்திருக்கிறது. இந்த தோற்றத்தில் இவர் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தால் அங்கேயும் ஒரு நாடாளுமன்ற புலி என்ற பட்டத்தை வாங்கியிருப்பார். அவரிடம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதும் பெற்றுக்கொள்ள வேண்டியதும் எக்கச்சக்கமாக இருக்கிறது. as a young politician, வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறை, புதிய தலைமுறை அரசியல்வாதிகள், அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, முதலில் ஒழுக்கம். டிசிப்ளின். 2, அவருடைய உழைப்பு. ஒவ்வொரு பேச்சுக்கும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய உழைப்பு. 3, கொள்கை தெளிவு. எந்த காலத்திலும் கொள்கையில் சமரசம் செய்யாத சமர் செய்யக்கூடிய ஒரு மாவீரர். 4, நாகரிக அரசியல். அரசியலில் எவ்வளவு எதிர்ப்பு நிலை வந்த போதும் அந்த டெக்கோரமை, அந்த டிசிப்ளின், அந்த டீசன்சியை தாண்டாத ஒரு மாமனிதர். காவிய தமிழை இளங்கோ தந்தான், கவிதை தமிழை கம்பன் தந்தான், வாழ்வியல் தமிழை வள்ளுவர் தந்தார். அதை வாழ்க்கையாக வாழ முடியும் இவர்தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி தந்தார். I take this opportunity to extend my greetings and thanks not only for the organizers and publishers of this book, but also for the entire nation. இவர் ஒரு கட்சி கொண்டாட வேண்டிய தலைவர் அல்ல, ஒவ்வொரு கட்சியும் கொண்டாட வேண்டிய ஒரு பாட புத்தகம், இந்த நாடு கொண்டாட வேண்டிய ஒரு நடமாடும் நூலகம், இந்த தேசத்தினுடைய பொக்கிஷம். பேரறிஞர் பெருந்தகை தென்னாட்டு பெர்னாட்ஷா அண்ணா ஒரு முறை சொன்னார், தம்பி வா தலைமை ஏற்கவா. அந்த சொற்றொடரை கடன் வாங்கி இந்த சிறியவன் எளியவன் சிறிது மாற்றி சொல்கிறேன், அண்ணா வா எங்களுக்கு திசை காட்டவா, இந்தியாவிற்கு வழிகாட்டவா, திசை காட்டியாகவா. டெல்லியிலே கூட்டம், பெரும் கூட்டம் வந்துவிடுமா என்ற ஒரு சந்தேகம். வந்து பார்த்தேன், பல நாட்கள் குழந்தை பேர் இல்லாத ஒரு பெண்மணிக்கு ஒரே பிரசவத்தில் இரட்டை பிள்ளை பிறந்ததை போல அரங்கம் நிறைந்திருந்ததை பார்த்து நெஞ்சம் நிறைந்தது. தமிழ் சமூகமே உனக்கு வாழ்த்துக்கள். இவரை கடல் கடந்து 196 நாடுகளில் உலகத் தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். இன்று புரிந்தது, செங்கோட்டையிலும் அண்ணனினுடைய கொடிதான் பறந்து கொண்டிருக்கிறது என்பது இன்று புரிந்தது. நீங்கள் வழிகாட்டுங்கள் அண்ணா. நீங்கள் போட்ட விதையில் விருட்சமாக வளர்ந்து உங்கள் ஆட்காட்டியை விரல் பிடித்து உங்களோட நிழலாக வந்து நிற்கிறாரே, அதோ இளம் புயல் துரை வைகோ, அவரினுடைய சகோதரனாக பயணிக்க வெற்றி கழக கண்மணிகள் காத்திருக்கிறோம். உங்களை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி. தமிழ் வணக்கம்.